2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா படிங்க, ஓகேங்களாம்மா? 2026ல் 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் ஒரு 7 மாதம்தான் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக புக் எடுத்து படிச்சுட்டே இருங்க. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ்ல 7 யூனிட் இருக்குதுங்களா. அதில் 3வது யூனிட் இந்தியாவின் வரலாறு பண்பாடு, நெக்ஸ்ட் ஐஎன்எம். அதில் நமக்கு 10 கேள்விகள் வரும். இன்னைக்கு நம்ம அலகு 3 இந்தியாவின் வரலாறு பண்பாடு அந்த யூனிட்ல வரக்கூடிய சிலம்பஸ் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி 6th நியூ புக் டேம் 1ல் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி இருக்குது. அதில் உள்ள நம்ம புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் நான் 2027ல் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கோங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. உலகின் தொன்மையான நாகரிகங்கள் 4 நாகரிகங்கள் இருக்குது. அந்த 4 நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் மெசபடோமியா நாகரிகம். அந்த மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் என்ன அப்படின்னா 3500லேருந்து 2000 வரை. 3500 ஆண்டுலேருந்து 2000 வரை. அது எந்த காலம் அப்படின்னா பொது ஆண்டு முன். இதை நம்ம கவனமாக படிச்சுக்கணும். இது என்னன்னு படிக்கணும்? பொது ஆண்டு முன்னுன்னு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 2வது உலகின் தொன்மையான நாகரிகம் என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். அதோட காலம் என்ன அப்படின்னா 3300லேருந்து 1900 பொது ஆண்டு முன். நெக்ஸ்ட் 3வது உலகின் தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்தோட காலம் என்ன அப்படின்னா 3100லேருந்து 1100 பொது ஆண்டு முன். நெக்ஸ்ட் உலகின் தொன்மையான நாகரிகங்களில் 4வது நாகரிகம் என்ன அப்படின்னா சீன நாகரிகம். அதோட காலம் என்னன்னா 1700லேருந்து 1122 வரை பொது ஆண்டு முன். மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் என்ன? 3500 to 2000 பொது ஆண்டு முன். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? 3300லேருந்து 1900 பொது ஆண்டு முன். எகிப்து நாகரிகத்தின் காலம் என்ன? 3100லேருந்து 1100 பொது ஆண்டு முன். நெக்ஸ்ட் சீன நாகரிகத்தின் காலம் என்ன? 1700லேருந்து 1122 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அனைத்தும் எந்த நாகரிகங்கள் ஆகும்? எந்த நாகரிகங்கள் அப்படின்னா நதிக்கரை நாகரிகங்கள். நதிக்கரை நாகரிகங்கள் தான் உலகின் தொன்மையான நாகரிகங்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அனைத்தும் எந்த நாகரிகங்கள்? நதிக்கரை நாகரிகங்கள். மனிதர்கள் ஏன் நதிக்கரைகளை தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்தாங்க? அதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும், கால்நடைகளின் தேவைகளுக்கும், நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. நெக்ஸ்ட் போக்குவரத்திற்கு ஏற்ற வழியாக இருந்தன. ஏன் பழங்காலத்தில் மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறினாங்க? அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே வளமான மண் இருந்தது. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும், கால்நடைகளின் தேவைகளுக்கும், நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டதுனால பழங்காலத்து மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறினாங்க. நெக்ஸ்ட் போக்குவரத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற வழிகளாக இருந்ததுனால அவங்க நதிக்கரையை தேர்ந்தெடுத்து குடியேறினாங்க. ஓகேங்களா? எதனால் பழங்கால மனிதர்கள் நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்து குடியேறினாங்க? வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் இருந்ததுனால. நெக்ஸ்ட் அவங்க கால்நடை வளர்ப்பாங்களா, கால்நடைக்கு தேவையான நீர் வேணும் அதுக்காக. நெக்ஸ்ட் அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு
தண்ணி வேணும் அதற்காக. நெக்ஸ்ட் வந்து அவங்க போக்குவரத்துக்கு போறதுக்கும் தண்ணி தானே வேணும் அதுக்காக. இந்த காரணங்களுக்காக தான் பழங்காலத்துல மனிதர்கள் வந்து நதிக்கரையை தேர்ந்தெடுத்து குடியேறினாங்க. எந்த நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் தன் நூலில் விவரித்தார்? சார்லஸ் மேசன் என்கிறவர் அவரோட நூல்ல எந்த நாகரிகத்தின் இடிபாடுகளை விவரித்தார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த நாகரிகத்தின் இடிபாடுகளை அவரோட நூல்ல விவரித்தார் அப்படின்னா கரப்பா நாகரிகம். சார்லஸ் மேசன் தன் நூலில் எந்த நாகரிகத்தின் இடிபாடுகளை அவர் வந்து விவரித்தார் அப்படின்னா கரப்பா நாகரிகத்தை பற்றி தான் அவரோட நூலில் விவரித்து எழுதியிருந்தாரு. எந்த வருஷம் எழுதினார் அப்படின்னா 1826. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சார்லஸ் மேசன் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. சார்லஸ் மேசன் வந்து எங்கே பணிபுரிந்தார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர். நெக்ஸ்ட் என்னவா ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகேங்களா. அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் தென்மேற்கு பகுதியை பார்வையிடும் போது செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டார். இதுல எந்த கூற்று சரின்னா ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும்தான் சரி. சார்லஸ் மேசன் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு படை வீரர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகேங்களா. அவர் வந்து தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் தென்மேற்கு கிடையாது வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போதுதான் சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை அவர் வந்து கண்டறிஞ்சாரு. இங்க தென்மேற்கு கிடையாது வடமேற்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்க தென்மேற்குக்கு பதில் வடமேற்கு வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சார்லஸ் மேசன் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர். நெக்ஸ்ட் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் இங்கே தென்மேற்கு வரக்கூடாது வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போதுதான் சில செங்கற்திட்டுக்கள் இருப்பதை அவர் வந்து கண்டறிஞ்சாரு. ஆன்சர் கூற்று 1 சரி 2 தவறு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா கீழ்கண்ட கூற்றுக்களில் எந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கூற்று தவறுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா. சார்லஸ் மேசன் வந்து கரப்பாவை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா சார்லஸ் மேசன் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கரப்பாவை குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் கூற்று என்னன்னா இதுதான் மொஹஞ்சதாரோ இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். இதுல எந்த கூற்று தவறு அப்படின்னா செகண்ட் கூற்று தான் தவறு. இது வந்து இங்க மொஹஞ்சதாரோ வரக்கூடாது கரப்பா வரணும். கரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். கரப்பா தான் எப்படி இருந்ததுன்னா பாலடைந்த செங்கற்கோட்டை மற்றும் உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார்லஸ் மேசன். இப்போ ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இங்கே மொஹஞ்சதாரோக்கு பதில் கரப்பா வரணும். எந்த ஆண்டு பொறியாளர் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கினார் அப்படின்னா 1856ஆம் ஆண்டு. கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் இப்படி சொல்லணும். 1856ஆம் ஆண்டு ரயில் பாதை அமைக்கும் பணி எங்கிருந்து எதுவரைக்கும் நடைபெற்றது அப்படின்னு கேட்டா லாகூரில் இருந்து கராச்சி வரைக்கும். எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்தாங்க அப்படின்னா 1920ஆம் ஆண்டு. தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை எப்போ அகழ்வாய்வு செஞ்சாங்க அப்படின்னா 1920ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை யாரு கண்டறிஞ்சாங்க அப்படின்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் எதை கண்டறிஞ்சாரு?
கரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருந்ததை கண்டறிஞ்சாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுக்களில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தவறுன்னு பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னா, நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய கிரேக்க மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவிக்ஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய கிரேக்க மொழி கிடையாது. என்ன மொழி? லத்தீன் மொழி வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. ஓகேங்களா? சிவிக்ஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம். இது கரெக்டு. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து தான் வந்தது. அந்த சிவிக்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா நகரம். அப்ப ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, செகண்ட் கூற்று கரெக்டு. இங்க கிரேக்க மொழிக்கு பதிலா என்ன வரணும்? லத்தீன் மொழின்னு வரணும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாங்களா? தொல்லியலாளர்கள் புதிய நகரத்தை எவ்வாறு கண்டறிகின்றனர்? புதிய நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி செய்வதன் மூலம். நெக்ஸ்ட் பண்டைய இலக்கியங்களின் மூலம். நெக்ஸ்ட் வான்வெளி புகைப்படங்கள் மூலம். நெக்ஸ்ட் தொல்பொருட்கள் மூலம். ஆன்சர் அனைத்தும் சரி. 1 2 3 4. தொல்லியலாளர்கள் புதிய நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி செய்வதன் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பண்டைய இலக்கியங்கள் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வான்வெளி புகைப்படங்கள் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொல்பொருட்கள் மூலமும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்சர் 1 2 3 4 சரி. 4 கூற்றுமே சரிதான். கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறான கூற்று எதுன்னு தான் கேட்குறாங்க. தவறான கூற்று எதுன்னு பார்த்துடலாங்களா? கரப்பாவிலையும் மட்பாண்டம் கண்டுபிடிச்சாங்களாம், மொஹஞ்சதாரோவிலையும் மட்பாண்டம் கண்டுபிடிச்சாங்களாம். அப்படி 2 இடத்துல கண்டுபிடிச்ச மட்பாண்டங்களுக்கு இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களாம். நெக்ஸ்ட் கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இந்த 2 கூற்றுல எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறுனா, ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, செகண்ட் கூற்று கரெக்டு. ஃபர்ஸ்ட் கூற்று ஏன் தவறு அப்படின்னு பார்க்கலாங்களா? ஹரப்பாவிலும் சரி மொஹஞ்சதாரோவிலும் சரி 2 இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே இங்க பெரிய அளவுன்னு அப்படின்னு இருக்குதா? பெரிய அளவு கிடையாது, ஒரு சிறிய அளவு வேறுபாடு இருந்ததை தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, செகண்ட் கூற்று சரி. என்ன வரணும்? பெரிய அளவுக்கு பதில் சிறிய அளவுன்னு வரணும். அப்படி வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எல்லாருமே முடிஞ்சா நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் மற்றும் எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? இங்க 4மே அலெக்சாண்டர் கன்னிகாம், அலெக்சாண்டர் கன்னியம், அலெக்சாண்டர் கன்னியம், அலெக்சாண்டர் கன்னியாம் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் 4மே கரெக்டு தான். செகண்டு இயர் மட்டும் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். கவனமா நம்ம இதுதான் பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அலெக்சாண்டர் கன்னியாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஏலையும் அலெக்சாண்டர் கன்னிகாம் இருக்குதா? அலெக்சாண்டர் கன்னிகாம் ஏ ஆப்ஷன்லயும் இருக்குங்களா? ஐயா அலெக்சாண்டர் கன்னிகாம் ரைட் அப்படின்னு சொல்லி ஏ நம்ம குடிச்சிட்டு வந்துருவோம். அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர், அதை மட்டும் வாசித்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிகாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஏ குடிச்சிட்டு எனக்கு 1 மார்க்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் மிச்ச கொஸ்டினையும் வாசிக்கணும். எப்பயுமே ஃபுல் கொஸ்டினை வாசிச்சுட்டு தான் நீங்க ஆன்சரை வாசிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மற்றும் ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆண்டு எதுன்னு பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் 1868 இருக்குது, நெக்ஸ்ட் 1863 இருக்குது, நெக்ஸ்ட் 1862 இருக்குது.
நெக்ஸ்ட் 1861 இருக்குது. அப்ப எந்த ஆண்டு நிறுவனாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. அப்ப 1861. அப்ப ஆன்சர் எது? பி தான் வரும். திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் கவனமா கொஸ்டினை ஃபுல்லா வாசித்து பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பாதி வாசித்துட்டு இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் கன்னியாம்னு இருக்கும். அப்படியே நம்ம ஏஐ குறிச்சிட்டு வந்துருவோம். நமக்கு ஒரு கொஸ்டின் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா என்ன ஆகும்? செகண்ட் இங்க ஆண்டுன்னு இருக்குது, அது தப்பா போயிடும். அதனால எப்பயுமே இப்போ ரிவிஷன் டெஸ்ட் போடும்போதுமே கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா பாதி கொஸ்டின் மட்டும் வாசிச்சுட்டு டக்குன்னு நம்ம வாட்டுக்க ஏ பின்னு சொல்லி போட்டக்கூடாது. கொஸ்டினை எப்பயுமே இந்த மாதிரி ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த தப்பை மட்டும் எப்பயும் பண்ணாதீங்க. இந்த தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போனாலுமே 1.5 மார்க் போயிடும். நீங்க பின்னாடி எங்கேயோ வந்துடுவீங்க. அதனால கவனமா போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கரப்பா நகரம் பற்றி சரியான கூற்றுக்கள் என்னென்னு கேட்குறாங்க. பார்த்துடலாங்களா? கரப்பாவின் புவியியல்ல தெற்கு ஆசியா, சரிதான். கரப்பாவின் காலப்பகுதி என்னன்னா வெண்கலம், அதுவும் சரிதான். கரப்பாவின் காலம் 3300 1900. இந்த காலத்தை கவனமா பார்க்கணும். பொது ஆண்டு முன்னா பொது ஆண்டு பின்னான்னு சொல்லி. ஓகேங்களா? கரப்பாவின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், இதுவும் சரி. நெக்ஸ்ட் கரப்பாவில் 6 பெரிய நகரங்கள் மற்றும் 200 கிராமங்கள் இருக்குதான், அதுவும் சரி. 5 கூற்றுமே சரியான கூற்றுகள் தான். 5 கூற்றையுமே கரப்பாவை பத்தின கூற்றை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. கரப்பாவின் புவி எல்லை என்னவா? தெற்கு ஆசியா. கரப்பாவின் காலப்பகுதி என்னது? வெண்கலம். கரப்பாவின் காலம் என்னது? 3300 1900 வரை பொது ஆண்டு முன். கரப்பாவின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கரப்பாவில் 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சான். அதுக்கப்புறம் 200 கிராமங்கள் இருந்துச்சான். ஆன்சர் அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேட்குறாங்க. எங்க இருக்குதுப்பா? புதுடெல்லியில இருக்குது. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லியில இருக்குது. வெண்கல காலம் என்பது மக்கள் எந்த பொருளை பயன்படுத்திய காலம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எந்த பொருளை பயன்படுத்திய காலம்? வெண்கல பொருளை பயன்படுத்திய காலம்தான் வெண்கல காலம். வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலம் பொருளை பயன்படுத்திய காலம் ஆகும். எல்லாரும் இந்த சிந்து சமவெளி பாடத்தை படிச்சுட்டு இந்த பார்ட் 1 பகுதியில் உள்ள 16 கொஸ்டினையும் டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க இந்த 16 கொஸ்டினையும் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இந்த 16 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.